பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருந்து அமேன் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே பரிசுத்தரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்றீரே. ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி செபித்தால் தேசத்திற்கு க்ஷேமத்தை இரட்சிப்பை தருவேன் என்றீரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதமும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறபடியினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன் என்றீரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. ஆராதனை துவக்கம் முதல் முடி மட்டும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் ஆவியானவர் தாமே மூடி மறைத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். தேவ அக்கினி இறங்கி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் இந்த ஆராதனை வேளையிலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவ கிருபை
உள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்பும் இரக்கும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 4வது ஸ்தோத்திரம், ஆமென். இந்த 3வது பரிசுத்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற எல்லா கிருபைகளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். நம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமெனென்றும் இருக்கிறபடியினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய வசனங்கள் எங்களை குணப்படுத்தும். இந்த வசனங்கள் எங்களுடைய ஆத்துமாவை செழிப்பாக்கட்டும். இந்த வசனம் கிடைக்கும் பொழுது அக்கினி எங்கள் இருதயத்திலே கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே அருமையானவர்களே, பரிசுத்தம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தம் என்று சொல்வது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. அஸ் பியூர் என்று சொல்லுவார்கள். பரிசுத்தம் என்று சொல்வது இன்னும் ஹோலி ஹோலி என்று சொல்லும் பொழுது அது ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். எந்த ஒரு பொருளையும் நாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது 100க்கு 100 சுத்தமாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்னும் பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது கலப்படமற்ற, எதுவுமே கலக்காத ஒரு பொருள் தான் பரிசுத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனப்படுத்துகிற காரியத்திலே ஒரு காரியம் பரிசுத்த குறைவு. பரிசுத்த குறைவு ஒரு விசுவாசி, ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது பிசாசானவன் எளிதான முறையிலே அவர்களை கீழே தள்ளி விடுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. ஏனென்றால் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் அவர்களுக்குள் இல்லை. எனவே அந்த பரிசுத்த குறைவினாலே வியாதிகள் வருகிறது, பிசாசுடைய கிரியைகள் அதிகரிக்கிறது, குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் உபத்திரவங்கள் அதிகமாகிறது. காரணம் என்ன? பரிசுத்தம் இல்லாததினாலே. ஸ்தோத்திரம். அங்கே ஒரு பிதாக்கள், முன்னால் உள்ள தீர்க்கதரிசிகள் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார்கள். பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளாதவர்கள் ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை குறித்ததான சில வசனங்களை நாம் வேதத்திலே இருந்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. லேவியராகமம் 19வது அதிகாரம் 2ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளலாமா? லேவியராகமம் 19:2. நீ இஸ்ரவேலின் புத்திரரில் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாய் இருக்கிற நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அருமையானவர்களே, தன்னுடைய ஜனங்கள், ஆமென், தன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களும் ஆண்டவர் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் மட்டுமல்ல, நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அருமையாகவே ஆண்டவர் விரும்புகிறார். யோசுவா 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோசுவா 3:5 நாம் வாசிக்கும் பொழுது, வாசிக்கலாமா? யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அப்படியானால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள
தடையாய் இருப்பது பரிசுத்த குறைவு. எனவேதான் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறார், அவங்களிடத்தில் ஒரு குறைவை காண்கிறார். என்ன குறைவு என்று சொன்னா அது பரிசுத்த குறைவு. சில வேளை ஜெபிக்கிறதிலே பரிசுத்த குறைவு காணப்படலாம், வேதத்தை தியானிப்பதிலே பரிசுத்த குறைவு காணப்படலாம், தன்னுடைய நடத்தைகளிலே பரிசுத்த குறைவு காணப்படலாம் என்பதை அறிந்த யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்று, நாளைக்கு அல்ல, இன்று இப்பொழுது உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு நான் செக் பண்ணுவேன், நான் பார்ப்பேன், நீங்கள் உண்மையாகவே உங்களை அறிக்கை செய்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டீர்களா என்பதை நான் பார்த்து உங்கள் நடுவிலே நாளைக்கு நான் என்ன செய்வேன், ஒரு அற்புதத்தை செய்வேன். சொல்லலாமா? அப்போ நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சும்மா ஒரு நாளைக்கு நான் அதை பார்த்து உங்களுக்கு நாளைக்கு நான் என்ன செய்வேன், உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், அற்புதத்தை செய்வேன். அப்படியானால் பரிசுத்த குலைச்சல் இருக்கிற இடத்திலே தேவன் ஆசீர்வாதங்களை தருவது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிப்போமானால் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளலாமா? ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் நட்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்று தேவன் ஒரு பொறுப்பை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். அவர்கள் அத்தனை பொறுப்பையும் இந்த தேசத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஒரு அதிகாரத்தை, அதன் மேல ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ளவே இல்லை. தேவன் அவ்வளவு நன்மைகளை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் அந்த நன்மைகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. அருமையானவர்களே, தேவனுடைய அவருடைய வாழ்விலே தேவன் குறைவை கண்டுபிடித்தார். அவருடைய வாழ்விலே பரிசுத்த குலைச்சல் காணப்பட்டதை ஆண்டவர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்விலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த குறைவு, எதிலையுமே பரிசுத்த குறைவு இல்லாதபடி காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை குறித்தான வசனங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தினார். ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தினார். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் 6 நாளை உருவாக்கி வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எனவே தான் இந்த பரிசுத்த நாளிலே தேவனை நாம் என்ன சொன்ன ஆராதிக்க தேவன் பரிசுத்தப்படுத்தினார். 6 நாட்கள் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடித்தார். அங்கே இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் நாம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் தான் சிருஷ்டித்து உண்டு பண்ணின
நம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பொழுது அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எப்பொழுதுமே ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. சும்மா என்னைக்குமே வேலை செய்து கொண்டு இருந்தா சொன்னா கூட அருமையானவருடைய டாக்டர்ஸ் சொல்றாங்க, என்ன வேணும்? ரெஸ்ட் வேணும், இளைப்பாறுதல் வேணும். 6 நாளை வேலை செய்து ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்தார். முடித்துட்டு 7ஆவது நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்து தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்தார். அதன்படியாக நம்முடைய இந்தியாவிலே இந்த பரிசுத்த நாளை ஒரு விடுமுறை நாளாக தந்து எல்லா சபைகளிலும் சென்று கர்த்தரை ஆராதிக்க தேவன் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு தந்தார். இதற்கு தான் பெயர் பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் 6 நாட்களை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எனவே இந்த 7வது நாள் என்று சொல்லும் பொழுது நாம் காலையிலே எழுந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த மன்னாவை காலையில எழுந்து சென்று பொறுக்கிக் கொள்ள வேணும். வெயில் வந்தோன்னு சொன்னா கிடைக்காது. அதனால அவர்கள் காலையிலே அவர்கள் எழுந்து சென்று அந்த மன்னாவை பொறுக்கி தன்னுடைய குடும்பத்திலே கொண்டு சென்று பிள்ளைகளுக்கும் அவர்களும் உணவை சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க நாம் எப்பொழுது காலையில எழுந்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நேரத்தோடு பரிசுத்த தேவனை ஆராதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? சபைக்கு வர வேண்டும். அதுதான் தேவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 6 நாளை முடித்து 7வது நாள் பரிசுத்தமாக்கி அதை ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை பரிசுத்தப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகள் அருமையானவர்கள் அந்த நாளை கர்த்தர் பாராட்டின, கர்த்தர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் இந்த பரிசுத்த நாள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக தேவனை தொழுது கொள்வதில் பரிசுத்தம். முதல்ல பரிசுத்த அலங்காரம் தேவை. பரிசுத்த தொழுது கொள்வதில் பரிசுத்தம். இரண்டாவதாக தேவனை தொழுது கொள்வதிலே பரிசுத்தம். சங்கீதம் 29 2 வாசிக்கலாமா? சங்கீதம் 29 2 வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எல்லா அலங்காரத்திலும் சிறந்த அலங்காரம் பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த தேவனை ஆராதிப்பதுதான். அல்லேலூயா. அதுதான் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும். மற்றது எல்லாமே கடைசி வரைக்கும் நிலை நிற்காது. எனவே இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன அலங்காரம்? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த அலங்காரம். நாம் இருக்கிற இடங்களிலே, செல்லுகிற இடங்களிலே, சபைகளிலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது. அதுதான் தேவன் அந்த இடத்திலே தேவன் விரும்புகிறது. அதுதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 ஆகிய 3 வசனங்களை நாம் என்ன செய்யலாம்? வாசிக்க போத பரிசுத்த அலங்காரத்தை, தேவனை தொழுது கொள்வதில் நாம் எப்படி பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அங்கே பேதுரு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரையிலும். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறங்கான இவைகள் எல்லாம் புறங்கான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியும்
இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் இளையேற பெற்றது. ஆமென். இப்படியே பூர்வ ஜனங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இதுதான் ஒரு உண்மையான அலங்கரிப்பு. இதுதான் இங்கே நாம் இந்த வசனங்களை நீங்கள் புரிந்து கொண்டு வீட்டில் சென்று இன்னும் நீங்கள் இந்த பகுதியை நல்ல ஆழமாக நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். சில பேர்களுக்கு சாதாரண வஸ்திரத்தை வாங்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் விலை உயர்ந்த வஸ்திரத்தை வாங்கணும், அதை தான் போடணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஸ்தோத்திரம். அருமையானவர்கள், விலை உயர்ந்த பொன் ஆபரணங்கள் வஸ்திரங்களை அது நமக்கு அலங்காரமா இருக்காது. அது நம்முடைய பணத்தை விரயம் செய்யும். அருமையானவர்களே, கொஞ்ச நாள் உடுக்க போகிற அந்த உடைகளுக்கு அவ்வளவு விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுதுவது. எனவே தான் பேதுரு இங்கு எழுதும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் விலையேற பெற்ற பொருட்களை விட்டு சாந்தமும் அமைதியுள்ள குணங்களே அவர்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுதான் குடும்பத்தை காட்டுகிறது. ஒரு தடவை ஒரு பண்டிகை நாளிலே புருஷன் விலை குறைந்த ஒரு புடவையை தன் மனைவிக்கு வாங்கி கொண்டு வந்தாங்க. அப்பொழுது அந்த மனைவிக்கு ஒரே எரிச்சல், என்ன இவ்வளவு இந்த பண்டிகையில போயிட்டு இவ்வளவு விலை குறைந்த புடவை எடுத்துட்டு வந்துட்டீங்களே, இந்த புடவை எனக்கு தேவையே இல்லை என்று தூக்கி எறிந்து விட்டு அருமையானவர்களே அவர்கள் தூக்கு போட்டு அடிந்தே போயிட்டாங்க. அந்த புருஷன் சொன்னாங்க, இப்போதைக்கு கையில காசு கம்மியாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. நான் அடுத்த தடவை உங்களுக்கு இன்னும் வாங்கும் போது அது நமக்கு பெரிய காரியம் இல்லை. எல்லா இடங்களிலும் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கிறது, ஜவுளி கடை இருக்கிறது, நம்ம எப்போ வேணாலும் வாங்கிக்கிடலாம். இப்போதைக்கு வருமானத்துக்கு ஏற்ற அளவில் இந்த செலவை இந்த புடவை நீ உடுத்திக்கொள்ள அப்படின்னு எவ்வளவு வேண்டுதல் பண்ணாங்க. ஆனா கேட்ட பொழுதும் அந்த மனைவி ஒத்துக்கொள்ளவே இல்லை. எப்போ உள்ளவங்க பாருங்க, அவ்வளவு பெரிய விலை உயர்ந்த புடவை எடுத்துக்கிறாங்க, நான் அவர்களிடத்துல விழுந்தா என்ன நினைப்பாங்க அப்படி என்ற ஒரு மற்ற ஜனங்களை பார்க்கிறவர்களை தவிர தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய குடும்பத்தின் வருமானத்தையோ அவர்கள் அநேக குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஜனங்கள் அதை பொறுப்பெடுப்பதே கிடையாது, அதை நினைத்து பார்ப்பதே கிடையாது. நம்முடைய வருமானம் நம்முடைய செலவுகள் எப்படி என்பதை நினைத்து பார்ப்பதே கிடையாது. அதனாலே இன்றைக்கு அநேக குடும்பங்கள் நடுத்தெருவிலே நிற்கின்றன. அநேக சண்டை, அநேக இடத்துல பிரச்சனை, சோதனம். எனவே தான் இந்த வசனங்களில் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பொதுவான ஒரு நிருபம், எல்லாருக்குமே மற்ற ஜனங்களுக்கும் இது பொருந்தக்கூடிய அளவில் வேத வசனத்தை ஆவியானவர் இந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எனவே நாம் உடுத்திக் கொள்ளுகிற ஆடைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அவைகள் நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அது மற்றவர்கள் பார்வையிலே மெச்சிக்கொள்ளுகிற அளவிலே இருக்கக்கூடாது. அப்படி மெச்சிக்கொள்ளுகிற அளவிலே உடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு விக்கிரகமாக மாறி விடுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே தான் ஆதி விசுவாசிகள் ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக் கொண்டார்கள். பரிசுத்த ஸ்திரீகளும் தன்னுடைய புருஷர்களுக்கு என்ன செய்தார்கள்? அலங்காரமாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். அப்படிப்பட்ட குடும்பங்கள், நாம் தாழ்ந்து போகிற குடும்பங்கள், அருமையானவர்களே, அதற்கு ஏற்ற அளவில் வசதி வாய்ப்போடு இருக்கும்போது அதற்கு ஏற்ற அளவில்
நாம் நடந்து கொள்வதுதான் நமக்கு சிறந்ததை தவிர நாம் மற்ற ஜனங்களையோ உலகத்தையோ நாம் பார்க்க கூடாது. நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த புடவை இல்லாட்ட இந்த துணி, இந்த ஷர்ட் பேண்ட் எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அதனாலே நமக்கு ஒரு பரிசுத்தமும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு ரத்தத்தினாலே பரிசுத்தம். எபிரேயர் 13வது அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 13:12 வாசிக்கலாமா? இயேசு சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படியாக அவர் நகர வாசலுக்கு புறம்பே கல்வாரி சிலுவை மேட்டிலே அவர் பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி அவருடைய ரத்தத்தை நமக்கு தந்தார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். அருமையான இந்த ரத்தம் சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்த. உலகத்தில் மாட்டினுடைய ரத்தம், ஆடுகளுடைய ரத்தம், கோழியினுடைய ரத்தங்கள் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. பழைய ஏற்பட்ட காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பட்ட காலத்தில் இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை கல்வாரி சிலுவை மேட்டிலே உலக ஜனங்களுக்காக ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை தந்தார், நமக்கு ரட்சிப்பை தந்தார். அது விலையேற பெற்ற ரட்சிப்பு. இந்த ஒரே ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே ரத்தத்தினாலே தான் பாவ மன்னிப்பும் பரிசுத்தமும் உலக ஜனங்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. வேற வழியே இல்லவே இல்லை. ஒரே நாமம், இயேசுவின் நாமம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களுக்கு கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது எகிப்து தேசத்தை, ஒரு தேசத்தை அழிக்கும் பொழுது அந்த பாதை உங்களிடத்தில் வராமல் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அந்த ரத்தத்தை, அது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த குடும்பங்களிலே அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது இந்த ரத்தம் அழிக்கப்பட்டிருக்கிற வீடுகள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலும் அருமையானவை. அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவி பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த அலங்காரத்தோடு ஏறெடுக்கிற ஜபங்கள், விண்ணப்பங்கள், ஆராதனைகள் அவர்களை பரிசுத்த பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கிறதாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனவே தான் மூன்றாவது அலை என்பது வரக்கூடாது என்று நாம் சொல்லித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான ஒருவரையும் அது பாதிக்க கூடாது. அந்த சங்கார தூதன், ஆமென், தேசத்தை பாழாக்குகிற சங்கார தூதனே, ஆமென், நாம் எல்லாரும் ஒரு மனதாக ஆமென் எதிர்த்து நின்று அழித்து அவருடைய கிரியைகள் இந்த உலகத்திலே கிரியை செய்யாதபடி அழித்து மாற்ற வேண்டும். அதற்காக தான் நாம் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் நமக்கு ஒரு பரிசுத்த அலங்காரம் தேவனிடத்தில் சேர, தேவனோடு நம்ம பேச, இடைவிட அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 3 8 வரை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அந்த வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. யூதாஸ்காரியோர் இயேசுவை பரிசுத்தத்தோடு ஆராதித்துக் கொண்டு வந்தார். ஒரு குறிப்பிட்ட டைம் வரும் பொழுது அந்த யூதாசுக்குள் அசுத்த ஆவி புகுந்ததாக வேதத்தில் வசிக்கிறோம். அவனிடத்தில் இருந்த பரிசுத்தம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை யோசிக்கிறோமோ
அப்பொழுது பரிசுத்தம் தன்னுடைய ஜனங்களிலிருந்து ஆண்டவர் எடுத்து விடுகிறார். ஒரு அழகிய சொல்லலாமா? அவன் அது வரைக்கும் பரிசுத்தமா இருந்தது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். அவனுக்குள் எப்பொழுது ஒரு பண ஆசை அவனுக்குள் வந்ததோ அப்பொழுது அவனிடத்தில் இருந்த பரிசுத்தம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது விசுவாசம் அவனுக்குள் புகுந்து கொள்ளுகிறார். அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கப்பட்டவனாக சுற்றி அலைகிறான். கடைசியிலே அருமையான பிரதான ஆசிரியர் மூப்பர்களிடத்திலே 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை விற்று கொண்டு அவனும் நான்கு கொண்டு மடிந்து போனதாக நரகத்திலே போய் சேர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அழகிய சொல்லலாமா? அல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்விலே பரிசுத்தத்தை விட்டு கீழே வருகிறானோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் இல்லாதபடி அவன் வெறுமையாக்கப்பட்டு அசுத்த ஆவிகள் அவனை பிடித்து அதற்குள்ளாக அவன் சிக்கிக் கொள்கிறான். சிக்கிக் கொள்கிறதுனால அதிலிருந்து அவன் வெளியே வர முடியவில்லை. இந்த நாட்களிலே கூட பல பள்ளிக்கூடங்களிலே நாம் பார்க்கிறோம், பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க. இந்த நாட்களிலே சில பள்ளிக்கூடங்களை குறித்து டெலிவிஷனிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளாதவர்கள் என்னென்ன காரியங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள் என்பதை நாம் அந்த பகுதிகளிலே அந்த இடங்களிலெல்லாம் பார்த்துக் கொள்ள முடிகிறது. எனவே இந்த உலகத்திலே கூட எங்கெல்லாம் பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்ளவில்லையோ அங்கெல்லாம் உபத்திரவங்கள் உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. ஒரு அழகிய சொல்லலாமா? நான்காவதாக அருமையானவர்களே, பரிசுத்தமும் பிழை அற்றதுமான பரிசுத்த சபை. பரிசுத்தமும் பிழை அற்றதுமான பரிசுத்த சபையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். ஏதோ உலகப்படியாக இருந்து ஆராதித்துக் கொண்டு போகிறது அல்ல. பரிசுத்த சபை எபேசியர் 5:27 வாசிக்கலாமா? எபேசியர் 5:27 சீக்கிரம் வாசிக்கலாம். கரைகள் முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவன் மகிமையுள்ள பிழையற்றதுமான சபை. பிழையற்றதுமான சபை என்று சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், பிழை இருந்தாச்சுன்னு சொன்னா மார்க்கு சரியா கிடைக்காது. பிழை அற்ற பிள்ளைகள் பயிற்சி எழுதுவாங்க. பிழை இல்லாமல் இருந்தா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். பிழை இருந்தாச்சுன்னு சொன்னா தப்பை வெட்டி போடுவாங்க. அப்படியான சபையில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பிழை அற்றவர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக தேவ மகிமையுள்ள சபையாக ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு அழகியா சொல்லலாமா? சோத்திரம். வெளிப்படுத்துற விசேஷம் 22:11-12 நாம் வாசிக்கலாமா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கட்டும். உலகத்தை நாம் நோக்கி பார்த்தால் அநியாயங்கள் நடக்கிறது. அநியாயம் செய்யற என்ன அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படுவர்கள் இன்னும் நான் பரிசுத்தப்பட வேண்டும். இன்னும் நான் எப்படியெல்லாம் பரிசுத்தப்பட முடியும்? தேவனை சந்திக்க, இயேசு கூட பேச, அவர் தரிசனங்களை வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்ள இன்னும் நான் என்னை எப்படி பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும்? அதுலதான் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் பிழையற்ற மகிமையான சபையிலே அவர்கள் ஆராதிக்க பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அழகிய சொல்லலாமா? அடுத்த வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அளிக்கும் பலன், இந்த பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அதனுடைய பலன் என்ன? கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். சீயோனிலே
தேவ சமூகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாக ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவும் நான் சீக்கிரமாய் வருகிறேன். எனவே தான் இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா, கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்கிறவர்களால் நாம் ஆராதிக்கும் பொழுது நம் குடும்பத்திலே, நாம் செல்கிற இடங்களிலே, சபைகளிலே அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.